ஆடு, மாடு மேய்க்கிறது அரசு பணியா மாத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? வயசு 41 வயசு ஆகுது. 41 வயசு ஆகுதுங்களா? 41 வயசு. சரியா? நீங்க என்ன வேலைய பாக்குறீங்க? காட்டு விவசாயம் தான் பார்க்குறேன். காட்டு வேலை பாக்குறீங்களா? ஆமா. ஆடு, மாடு எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆடு மாடுலாம் இருக்கு. சரி, சரி. இப்ப நீங்க நெறைய தடவ ஓட்டு போட்டிருக்கீங்களையா? ஆமாங்க. சீமான் தெரியுமாயா? சீமானு. சரி தெரியும். சரியா? சீமான பத்தி என்ன உங்களுக்கு தெரியும்? சிவா நல்ல சிறந்த பேச்சாளர், மேடை பேச்சாளர். ம், அவருடைய பேச்சு எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. ம். அவர் வருங்காலத்து முதல்வரா தமிழ்நாட்டுக்கு வரணும். அது என்னோட ஆசை. சரியா? அவரோட பேச்சுக்கள கேட்டிருக்கிறதா சொல்றீங்க. அவரு என்னெல்லாம்யா பேசுனத உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்கு? எல்லா விஷயம் ஆன்மீகத்திலிருந்து, அரசியலிருந்து எல்லா விஷயங்களும் பேசக்கூடிய ஆளு. அவருடைய விவசாயத்தை முதற்கொண்டு பேசக்கூடிய ஆளு. அதனால அப்படிப்பட்ட ஆள் நம்ம நாட்டுக்கு முதல்வரா வரணும். இவர் கண்டிப்பா வரணும்னு ஆசை இருக்கு. நாங்க அவர் கண்டிப்பா ஓட்டு போடுவோம். அவர் தான் தமிழக முதல்வர் வரணும். இப்ப திமுக கட்சியெல்லாம் இருக்குல்லையா? இப்ப முதலமைச்சரா இருக்காரு. நம்ம முதலமைச்சர் யாருன்னு தெரியுமாயா உங்களுக்கு? தெரியும் தெரியும். யாருயா? அவர் மு.க. ஸ்டாலின் இருக்காரு. ஆமா. இருந்தாலும் நமக்கு முன்னாடி அடுத்த முதல்வர் வரக்கூடியவர் நம்ம நாம் தமிழர் கட்சியில வரணும். சரியா. இப்ப தமிழ்நாட்டுல வந்து திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பிஜேபி இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குல்லையா? ஆமா. நிறைய அரசியல் எல்லா கட்சியும் விட்டுட்டு ஏன் சீமான மட்டும் நீங்க முதலமைச்சரா வரணும்னு சொல்றீங்க? சீமானுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது. அடிமட்டத்துல இருந்து உயர்மட்டம் வரைக்கும் எல்லாருடைய விஷயங்களும் தெரியுது. ஏழையிலிருந்து பணக்கார வரைக்கும் யாராரும் எப்படி இருக்கும் நல்ல எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. அவர் தான் முதல்வராக வந்தா நாடு நல்லா இருக்கும். அப்ப நீங்க அவர் முதலமைச்சரா வந்தா ஆமா. எல்லாமே சரியாயிரும் சரியானு சொல்லி நாங்கள் விரும்புதோம். அவர் வரணும்னு ஆசைப்படுதோம். கண்டிப்பா வருவார். ஆனா அவருக்கு எல்லா தகுதி இருக்கு. எப்படியா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க சீமான் வருவார்? மக்கள் எல்லாருக்கும் அவர் பிடிச்சிருக்காரு. பேசுற பேசி யாருமே அவர் குறைன்னு சொல்லலை. ஒரு ஆள் கூட தப்பு சொல்லலை. அவர் பேடையில பேசுறத யாரோ குற்றமா குறைன்னு சொல்லலை. இதான் தெளிவாக பேசுறாரு. யாரையுமே அவர் குறிப்பிட்டு சொல்லலை, தவறான்னு சொல்லலை. நியாயமான கருத்தை எடுத்து சொல்றாரு. ஆனால் மக்களுக்கு அவரை பற்றி நிறைய பிடிச்சிருக்கு. அவர் எதுவும் தவறாக பேசல. அதனால் அவர் கண்டிப்பாக நம்முடைய நாட்டுக்கு முதல்வராக வரணும். அனைவரும் எல்லாருமே அவருக்கு ஓட்டு சப்போர்ட் பண்ணணும், ஓட்டு போடணும், ஜெயிக்க வைக்கணும். இந்த நாட்டுக்கு தமிழக முதல்வராக கொண்டு வரணும். சீமானோட எந்த கொள்கையா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? சீமானுடைய கொள்கைன்னா அவர் விவசாயத்தை பற்றி நிறைய எடுத்துரைக்காரு. அந்த விவசாயத்தை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஒரு விவசாயியா இருக்கிறதுனால அவர் விவசாயிகளுக்கு ஆதரவா பேசுறதுனால அதனால பிடிச்சிருக்கு. விவசாயம் சரியா. இப்ப ஆடு மாடு மேய்க்கிறது, அடுத்து விவசாயம் பண்றதெல்லாம் அரசு வேலையா மாத்துவேன் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதெல்லாம் வேண்டாம். அரசு வேலையை மாத்திர அளவு கூட வேண்டாம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும். அவங்களுக்கு ஒரு உதவி இருந்தால் போதும். ஆடு மாடு உதவி இருந்தால் போதும். ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணியா மாத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை வேண்டாம். அது வேண்டாம். அதுக்கு அது மரியாதை இல்லை. அரசு பணியாக வேண்டாம். படித்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கட்டும். அதுதான் நல்ல மரியாதை. அதாவது சீமான் என்ன சொல்றாருன்னாயா, படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தரமான கல்வியை வந்து இலவசமா கொடுக்கணும். உங்க பையங்களுக்கு இலவசமா கொடுத்துருந்தாரு. தரமான மருத்துவத்தை வந்து இலவசமா கொடுத்துருந்தாரு. குடிநீரை வந்து இலவசமா கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்க படிச்சாலும் சரி, படிக்காட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்துட்டோம்னா, நீங்க உங்க சொந்த காலில் நிற்பீங்க. அரசை நீங்க கையேந்த வேண்டிய சூழ்நிலை வந்து தேவையில்ல. இப்ப ரேஷன் அரிசிக்கு இலவசமா கையேந்த வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஆடு மாடு மேய்க்கிறத நீங்க வந்து வேணாம், அது வந்து ஒரு மாதிரி அவமானமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆ. உங்களுக்கு அது அவ்வளோ பெரிய பதவி வேண்டாம். ஆ. அவங்களுக்கு உதவி பண்ணா போதும். இல்லையா, பதவின்னு இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க இப்ப சுத்தம் பண்றாங்க இல்லையா, தூய்மை பணியாளர்கள், அது வந்து அரசு வேலையா இருக்குல்ல. அவையருக்கு அரசு வேலை தான். அப்ப நம்ம எல்லாருக்குமே இப்ப முதலமைச்சருக்கே சோறு போடுறது யாருயா? விவசாயம் தான். அப்ப அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்ல, கடவுளுக்கு நிகரானது அந்த பணி அப்படிங்கிறது. அப்ப அதை வந்து அரசு பணியாக்குறது நல்ல விஷயம் தானேயா? நல்ல விஷயம் தான். இருந்தாலும் எல்லோரும் கொடுக்க முடியாது. நாட்டில் எத்தனை நம்ம கோடிக்கணக்கான மக்கள் இருக்கோம். எல்லாருக்கும் அரசு கொடுக்க முடியாதுல்ல. எல்லாரும் நாட்டு முதல்வர் விட்டு நம்ம முதலுக்கு மதியம் இல்லை. அதனால அதாவது என்ன சொல்றாங்கன்னாயா, இப்ப வந்து நீங்க ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டா நீங்க அரசு பணியாளரா சேர்ந்துக்கலாம். இப்ப 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, அதுல வந்து அரசாங்கம் வந்து பணம் கொடுக்காங்க. ஒரு 250 ரூபா 300 ரூபா பணம் கொடுக்கறது மாதிரி, சீமானவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப விவசாய நிலங்களை வந்து அதிகப்படுத்தணும். அழிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இப்ப கிராமங்கள்ல பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல புதுசா வந்து விளைநிலங்கள் வந்து நிறைய இருக்கு, அதெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதிதா வந்து விளைநிலங்களை உருவாக்கி இந்த பகுதியில வந்து என்ன விளையுது, நெல் விளையுதா, கரும்பு விளையுதா, பருத்தி விளையுதா, சோளம் விளையுதா, கம்பு விளையுதா, இல்ல வந்து கேப்ப விளையுதா, இந்த மாதிரி என்ன விளையுதோ அந்த மண்ணுல விளையிறத போட்டு அது சார்ந்த தொழிற்சாலைகளை வந்து அமைப்பாங்க. அப்படி அமைக்கும் போது இப்ப நமக்கு வந்து விவசாயம் பண்ண ஆர்வம் இருக்குன்னா விவசாயம் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஏக்கரை உங்களை பார்க்க சொல்லிடுவாங்க. மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்க நிலம் வந்து இப்ப அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டு நீங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரியா சீமானவர்களும் சொல்றாரு. ஏன்னா விவசாயத்தை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லைல்ல. விவசாயம் வந்து நஷ்டத்துல போகக்கூடிய இதா இருக்கு. நிறைய பேர் விவசாயத்தை கைவிட்டுட்டு வேற வேற வேலைகளுக்கு போறாங்க. அப்ப விவசாயத்தை காப்பாத்தணும்னா இது ஒரே வழி, ஆடு மாடு மேய்க்கிறது இதெல்லாம் அரசு பணியாக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வந்து சொல்றாங்க. சரி, ஏற்றுக்கணும். நல்ல விஷயம் தான். நல்லா செய்யட்டும்.
சரியா? அதான் அத நீங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களுக்காக பேசுறாரு அப்படின்னா, விவசாயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாருன்னா, நீ சாஃப்ட்வேர்ல படிச்சாலும் சாப்பிட்டு போய் தான் படிக்கணும் ஆமா. அப்படின்னு சொல்றாரு. அப்ப விவசாயி தான் சோறு போடுறான் அப்படிங்கிறாரு. அதனால தான் அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஆடு, மாடு மேய்க்கிறத அரசு பணியாக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா, ஆட்டுக்கறி கிலோ எவ்வளோக்கு விக்குது? அடுக்கலைங்க இப்ப 600 700 விக்குது. 600, 700 விக்குது. ஒரு ஆடு எவ்வளவுயா? இங்க ஆடுகளோட விலை ஒரு ஆடு 10,000 ஒரு ஆடு ரூ. 10,000. 10,000 10 ஆடுனா ரூ. 1,00,000. 1,00,000 100 ஆடுனா எவ்வளோ ஆச்சு? 10,00,000 ஆச்சு. 10,00,000 சரி. 10,00,000. அப்ப நீங்க ஒரு 100 ஆடு வச்சு மேய்ச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, சரி, நம்ம பார்க்கலாம். வெளியில பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியலாம். சரி, 100 ஆடு வச்சிருக்கான், ஆடு மேய்க்காரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கலாம். சரி. இப்போ ஒருத்தன் வந்து தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போறான்னு வச்சுக்கங்க. ஒரு இன்ஜினியரிங் படிச்சவன் வேலைக்கு போறான்னா, அவன் ரூ. 8,000 சம்பளத்துக்கு போவான். சரி. அப்ப ஒரு வருஷம் பூரா உழைச்சாம்னா எவ்வளோ கிடைக்கும்? 80,000 கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து ரூ. 10,00,000 ஓனரு தெருவுல போய்க்கிட்டு இருக்காரு. அவர மதிக்க மாட்டுக்காங்க. அதுதான்யா அரசு. அதான் வருமானம் அப்படிங்கிறது. சரியா? அதுக்காண்டி நம்ம எல்லாரையுமே வந்து ஆடு, மாடு மேய்ங்க அப்படின்னு சொல்லல. விருப்பம் உள்ளவங்க ஆடு, மாடு மேய்க்கிறது அப்படிங்கிறது ஒரு அவமானமான தொழில் கிடையாது. அது வந்து பல கோடி ரூபா வருமானம் கூட தரக்கூடிய தொழிலு. அது மாரி வந்து நாட்டினுடைய வருமானத்த வந்து கூட்டுறது அப்படிங்கிறாரு. அது மாரி ஆடு, மாடு வளர்க்குறோம்னா, பால் வ உற்பத்தி பண்றோம். அத வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றோம். வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்றோம். கிட்டத்தட்ட பால்ல மட்டும் அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது 3,00,000 கோடின்னு சொல்லி சொல்றாரு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து. இதெல்லாம் வந்து அரசியலே அத வந்து புரிஞ்சுக்குங்க. சரி. அண்ணன் சொல்றாரு அப்படின்னா, ஆடு, மாடு மேய்க்கிறதெல்லாம் ஒரு அரசு பணியா அப்படின்னா, அதெல்லாம் அரசு பணியா தான் இருக்கணும். இருக்கணும். ஏன்னா ஆடு, மாடு மேய்க்கிறாங்கன்னா, இப்ப ஆடு போடுற சாணம் இருக்குல்ல, மாடு போடுற சாணத்துல இருந்து எரிவாயு எடுக்கலாம். அதுலருந்து எரிவாயு எடுத்து நம்ம வீடுகள்ல கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துறோம்ல, அதுக்கு வந்து மாற்றா வந்து எரிபொருளா பயன்படுத்திக்கலாம். அது மாரி அந்த மாட்டுல இருந்து வரக்கூடிய சாணத்த நம்ம வயல்ல உரமா பயன்படுத்தலாம். அது மாரி மாடு குடுக்கக்கூடிய பால்ல இருந்து பாலு, தயிரு, நெய்யி, வெண்ணெய் இது எல்லாமே எடுக்குறோம். இது எல்லாமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அது மூலம் வந்து அரசுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கும். நமக்கும் வருமானம் கிடைக்கும். அது மாரி வந்து வரி வருமானமும் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு. அப்போ 3,00,000 கோடி வருமானம் கிடைக்கும் நமக்கு. பாலினுடைய சந்தை மதிப்பு மட்டும். அப்ப அது வந்து எவ்வளவு முக்கியமான தொழில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஒரு ஆவின் பாலகம் கட்டுறோம். ஒரு பால் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து அங்கருந்து பால்ல இருந்து தயாரிக்காங்கல்ல. அதுக்கு ஒரு தொழிற்சாலை போட்டு அங்க படிச்சவங்களுக்கு வேலை. படிக்காதவங்க அந்த மாடுகள வளர்த்து அத வந்து சரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு மாசம் ஒரு 10,000மோ, 20,000மோ சம்பளம். அப்ப நம்ம எதுக்குமே யாருகிட்டயுமே கையேந்த வேண்டாம். படிக்கிறதுக்கு இலவசமா படிச்சுக்கிறாங்க குழந்தைங்க. மருத்துவம் தரமான மருத்துவம் நீங்க எவ்வளவுனாலும் அரசே பார்த்துக்கிடுவாங்க. தண்ணி வந்து இலவசமா குடுத்துருதாங்க. உங்களுக்கு உங்க குழந்தை வந்து படிச்சாலும், படிக்கலனாலும் அரசு வேலை குடுத்துட்டாங்கன்னா, நீங்க வந்து ஓசியா போய் ரேஷன் அரிசிக்கு கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்ல. யார்கிட்டயும் கையேந்த வேண்டாம். நல்ல வளமா வாழலாம். அததான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கொண்டு வருவேன்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலயே அந்த கருத்துக்கள வந்து நீங்க சொல்லுங்க. ஆடு, மாடு மேய்க்கிறது வந்து துணிஞ்சு சொல்லலாம். அரசு பணியாக்குறது வந்து சாத்தியம் தான். ஏன் அப்டின்னா, இப்ப ஆடு குடுக்காங்களா? கிராமங்கள்ல கவர்மெண்ட் ஆடு குடுக்காங்க, மாடு குடுத்தாங்கல்ல. அது மாரி இப்ப ஆடு கொட்டகை கட்டுங்க நாங்க மானியம் குடுக்கோன்றாங்க. மாட்டுக்கு மானியம் குடுக்காங்க. அப்ப வந்து இத வந்து அரசு பணியா கொண்டு வந்துட்டோம்னா, இது வந்து மக்கள வந்து நம்ம வந்து முன்னேற்றமாயிரும். நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிரும். சரியாயா? இப்ப இந்த புரிதல் வந்து உங்களுக்கு வந்துருச்சுல்ல. நீங்க நல்ல அரசியல் விழிப்புணர்வோட இருக்கீங்க. ஆரம்பத்துல பேசும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். சீமான் அவர்கள் பேசக்கூடிய கருத்து வந்து சரியானது தான் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சரிதான். நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா, உங்க உறவினர்களா இருப்பாங்க. சுத்தி இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க வந்து அடுத்த தலைமுறைய சிந்திச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. சீமான் வந்து இந்த அரசியல பேசுறாரு. நம்ம பணத்துக்காக ஓட்டு போடக்கூடாது. பாட்டிலுக்காண்டி ஓட்டு போடக்கூடாது. நம்மளோட பிள்ளைங்களுக்காண்டி அடுத்த தலைமுறைய சிந்திச்சு, இவங்களுக்கு ஓட்டு போட்டா தான் நமக்கு வந்து அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். படிக்கிறத இலவசமாக்குவாங்க. நம்ம எத்தன நாள் தான் நம்ம வந்து கடன்காரனா இருக்க முடியும் படிக்கிறதுக்கு. அது மாரி வைத்தியம் பார்க்கறதுக்கு பணம் இல்லாம எத்தனையோ குடும்பங்கள்ல இறந்திருப்பாங்க. இப்படியெல்லாம் கூட இருக்கு. அப்ப அடுத்த தலைமுறைக்கான கட்சியா இத நீங்க தேர்ந்தெடுக்கணும். விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பார்க்கிறவங்களெல்லாம் ஓட்டு போட சொல்லுங்க. ஒரு 50 பேரையாவது 60 பேரையாவது நீங்க ஓட்டு போட சொல்லி, இந்த கட்சிய வந்து நீங்க வலுப்படுத்தினா மட்டும் தான் அடுத்த தலைமுறைய காப்பாத்த முடியும். ஏன்னா வந்து இதெல்லாம் மக்களுக்கு அடிப்படை தேவை. இத அரசு வந்து குடுக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னா நம்மகிட்ட நீங்க போட்டிருக்கக்கூடிய சட்டையில இருந்து, துண்டுல இருந்து எல்லா இதுக்குமே ஜிஎஸ்டி கட்டுறீங்க. பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் ரூ. 100னா ரூ. 50 நீங்க வரியா கட்டுறீங்க. அது மாரி வந்து நம்முடைய இயற்கை வளங்கள் வந்து திருடு போய்க்கிட்டு இருக்கு. சுத்தி இருக்கக்கூடிய மலைகள்லாம் நொறுக்கி கேரளாவுக்கு கடத்துறாங்க, வேற மாநிலத்துக்கு கடத்துறாங்க. இத வந்து தமிழ்நாடு அரசுகிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து போராடுதாங்க, சிறையில தூக்கி போடுதாங்க. அரசுகிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இது வந்து ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு. பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனால அவங்க தான் அத வந்து கொண்டு போக முடியுமா, கொண்டு போக முடியாதுன்னு தீர்மானிக்கணுன்றாங்க. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்துல ஒரு சொட்டு மண்ண கூட அள்ளிட்டு வர முடியல தமிழ்நாட்டுக்கு. ஆனா அங்க மலைய நொறுக்கி கடத்துறாங்கய்யா. இப்படிதான்யா இருக்கு. அது மாரி செம்பவளி அணை கட்ட மாட்டேங்காங்க. இப்படி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நமக்கு. இந்த அடிப்படை பிரச்சனைகள், இந்த இயற்கை வளங்கள்லாம், கனிம வளங்கள்லாம் கொள்ளடிச்சுட்டு போறாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா, மக்களுக்கான ஒரு கட்சி வந்து அதிகாரத்துக்கு வரணும். ஏன்னா, இப்ப வந்து அவங்க வந்து முழுவதும் வந்து ஊழலு, கமிஷனு அவங்களுக்கு பணத்த குடுத்தா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிதான் அந்த அரசியல் கட்சி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில, நம்ம இப்படி ஒரு அரசியல் கட்சி கட்டாயம் வர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமா இருக்கு. சீமான் அவர்களை முதலமைச்சர் ஆக்குனா மட்டும் தான் நம்மள வந்து காப்பாத்த முடியும். அந்த சூழல் தான் இருக்கு. இந்த அரசியல எல்லார்கிட்டயுமே கடத்துங்கய்யா. நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சரியா? நன்றியா.